ஹாய், நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு கீரை, உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும், மணத்தக்காளி வத்தல் வாங்கிட்டு வருவீங்க. அதனோட கீரை கிடைக்கும். இப்போ எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது. அது அந்த கீரையை சமைச்சு காட்ட போகிறேன், அது எப்படி செய்யறதுன்னு. ஆஸ் யூஷுவல் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், வதக்கிற கீரைக்கெல்லாம் நம்ம போடுற வத்தல் சீரகம் தான் போட போகிறோம். ஆமாம், கடையிறதுக்கு தான் நம்ம என்னென்ன உள்ளே போட போகிறோங்கிறது நம்ம சொல்லணும். இது வதக்கத்தான் போகிறோம். இந்த மணத்தக்காளி கீரை தெரியாதவங்க இந்த மாதிரி இருக்கும், இப்படி நீளமாக பொக்கே மாதிரி தான் வச்சு கட்டியிருப்பாங்க. அதுல இந்த மாதிரி காயெல்லாம் இருக்கும். நீங்க மணத்தக்காளி விதை கிடைச்சிச்சுன்னா வாங்கி பாருங்க. இது இப்படிதான் இருக்கும். இதை நிறைய இருக்கு விதை இருக்கிற இதெல்லாம் நான் வாங்குவேன். வாங்கி அந்த காயெல்லாம் எடுத்து புளிக்குழம்பா தனியா வச்சிருவேன் நான். இது அந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி கீரையோட காய் போட வேண்டாம். இது கொஞ்சம் அகத்திக்கிற மாதிரி பிட்டர் டேஸ்ட் இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனா இது நல்லா வதக்கி எடுத்து ரொம்ப நல்லது. எனக்கு என்ன நல்லதுன்னு சொல்ல தெரியல, பட் ரொம்ப நல்லது. வேற இதுக்கு வேற என்னென்ன வேணும்? வேற இதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம், வத்தல், சீரகம், தேங்காய், உப்பு, எண்ணெய். தாளிக்கிறதுக்கு இது நம்ம சில சமயம் கொஞ்சம் வேற காய் நிறைய இருக்கிற காய்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு சில சமயம் நமக்கே தெரியும்ல, கொஞ்சம் இலசா இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துடும். கொஞ்சம் இதா இருந்ததுன்னா நம்ம தண்ணி தெளிச்சு வேக வைக்கணும். தண்டிக்கிற கூட அப்படித்தான். அதனால தாளிக்கிறதுல வச்சிருக்கேன். இது தாளிக்கிறது கடுகு பருப்பு வேணும். அடுப்பு இப்பதான். இதுக்கு வெங்காயம் நீங்க நிறைய போட டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயமா இருக்கட்டும், பெரிய வெங்காயமா இருக்கட்டும், இந்த மீடியம் சைஸ் 2 வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். அதாவது நிறைய சுள்ளுன்னு எண்ணெய் ஊற்றுங்கிற கிடையாது. இது கீரை கொஞ்சம் மடங்கி கொடுத்துரு, சீக்கிரம் வதங்கி கொடுத்துருவோம்ல. அதனால எண்ணெயை வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ சீரகத்தை சேர்த்து போட்டுரும், அதுவும் பொரியட்டும். கரண்டி உளுத்தம் பருப்பு போட்டுட்டு போட்டு இந்நேரமே வத்தலையும் போட்டுரும். வத்தல் வாசம் அடிக்கும். வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. கீரை 3 வத்தல் போட்டாலே காரம் பயங்கரமாக இருக்கும். எந்த கீரையாக இருந்தாலும் 2 வத்தல் தான் மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட். அது வெங்காயம் போட்டு வதங்கட்டுமா? இல்லை, இது இப்பயே போட்டுடலாம். நான் ஒரு பேரட் வத்தல் வாசம் ஜம்முன்னு இருக்கு. இப்போ போட்டுட்டு நாங்கள் இலையை கட் பண்ணியிருக்கோம். இது கீரையை போட்டுட்டு அப்படியே மூடிட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டுருங்க. அந்த வெங்காயம் அடியில் நல்லா வெந்துடும். வெந்துட்டு அதுக்கு பிறகு பரட்டி விடுவோம். இந்த 1 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெங்காயம் அடியில் வதங்கி இருக்கு. இது கீரை இங்கே பாருங்க. இது எப்படி சுருண்டு இருக்கு. இல்லை தண்ணி தெளிக்க வேண்டாம். இதுலயே இன்னும் கொஞ்சம் வதங்கிடும். தண்ணி இதுல ஆல்ரெடி இந்த தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, டெண்டரா இருக்கிறதுனால தண்ணி வேண்டாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? ஏன்னா காய் இன்னைக்கு கம்மியா தானே இருந்துச்சு. அப்ப இலை மட்டும் தானே இருந்தது. அதனால இது டெண்டரா தான் இருக்கு, இளன்னு கீரையா தான் இருக்கு. அப்ப இது கொஞ்ச நேரம் வதங்கினோம்னா கரெக்டா சரியா போயிடும். அப்ப இன்னும் திருப்பி மூடி. இப்ப உப்பு போடக்கூடாது. நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படினா கீரை தேங்காய் பூ போடுற நேரம் தான் உப்பு போடுவாங்க நம்ம வீடுகளில். அந்நேரம் நான் உப்பு போடுறேன். இப்போ போட மாட்டாங்க. சரியா? திருப்பி மூடி போட்டு வைக்க போறீங்க இல்லையா?
தெரியுது, பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சுங்கிறது. இப்போ நமக்கு ஒரே ஒரு இது வந்து தண்ணி வற்றணும், கொஞ்சம் ஹைலேயே இருக்கட்டும். ஏன்னா இப்படியே வத்திடுச்சுன்னா கலர் நல்லா இருக்கும், கீரை கலர். இப்போ எப்போ உப்பு போடுறது? இந்த தேங்காய் பூ போட்டுட்டு அப்புறமா உப்பு போடுவோம். இந்த இது தண்ணியும் வற்ற ஆரம்பிச்சிச்சு, இது பார்த்துருந்தா நல்லா வெந்தது தெரியும். சரி, நான் இவ்வளவு டெண்டராக இது மணத்தக்காளி கீரை இப்போ தான் பார்க்குறேன் ஷீத்தல். நம்ம ஊருக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் வரும். இப்போ தேங்காய் போட்டு உப்பையும் போட்டு தேங்காய் பூ போட்டேன், இவ்வளோ சீக்கிரம் 5 நிமிஷத்தில் முடிஞ்சு வச்சு பாரு. பார்த்தோன்னே நல்லா இருந்தது, வாங்கிட்டு. உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க, போதுமா போதாதான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் தினம் ஒரு கீரை. ஆமாம், ஒரு நாள் மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பிட்டராக இருக்கும், ஆனால் அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சர்வ் பண்ணிடுவோமா? தக்காளி கீரை இது வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி நல்ல இளங்கீரையா அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உண்மையிலேயே 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். நல்லாவும் இருக்கும். இந்த கசப்பை வந்து ஒரு சுவையா வந்து அனுபவிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்றது வந்து ப்ரெக்னென்சி இது கேர்ள்ஸுக்கு இவங்க எல்லாத்துக்கும் இது வந்து நல்லா இருக்கும். இது வந்து மோர் குழம்போட எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். மோர் குழம்பு வைக்கிற அன்னைக்கு, அவியல் சைடில் வைக்கிற அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது சாதத்தோட சும்மா பெரட்டி சாப்பிடுவேன். அதுவும் நல்லாயிருக்கும், அப்படியும் நல்லாயிருக்கும். சாதத்தோட நல்ல எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா, சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.